Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 different sentence தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு 5 different sentenceக்கான மீனிங்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தரையை துடைக்கும். தரையை துடைக்கவும். இதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, துடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மாப். தரையை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல தி ஃப்ளோர். மாப் தி ஃப்ளோர். தரையை துடைக்கவும் அப்படின்னு சொல்றதுக்கு மாப் தி ஃப்ளோர். ஃப்ளோரை மாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு மாப் தி ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பைக்கை கழுவுங்க. இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற சாதாரண வார்த்தைகள். இதெல்லாம் பைக்கை கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுவுங்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வாஷ். அப்போ பைக் அப்படின்றதுக்கு வாஷ் தி பைக். ஸோ இதுல இருந்து வேற சென்டென்ஸ் நம்ம எடுத்து சொல்லணும்னா, இப்ப சைக்கிள் கழுவுங்க அப்படின்னா வாஷ் தி சைக்கிள். இந்த ஸ்கூட்டருக்கு கழுவுங்க அப்படின்னா வாஷ் தி ஸ்கூட்டர். ஸோ இது மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல இருந்து நம்ம பல சென்டென்ஸை மேக் பண்ணவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்ன இருக்கிறது, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. இப்போ ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கு, அது இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, என்ன அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வாட். வாட் இஸ் இன் இட். உள்ள என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கு உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் இன் இட். உள்ள என்ன இருக்கு. இன்ன உள்ள. அதுல அதில் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அதுல அது அப்படின்றதுக்கு இட். ஓகேங்களா? வாட் இஸ் இன் இட். இந்த இஸ் சேர்த்துக்கோன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ். இது வந்து பிரசன்ட் டென்ஸ். அதில் என்ன இருக்கிறது, அதாவது இப்போ என்ன இருக்கிறது, அதாவது நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றோம். அப்போ நிகழ்காலத்துல நடக்கிறதுக்கு நம்ம ஹெல்பிங் வேர்பா என்ன யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதே வந்து வாட் இஸ் ஷார்ட் ஃபார்மா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ். WHAT போட்டுட்டு அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் மட்டும் சேர்ப்போம். இது வந்து வாட்ஸ். ஓகேங்களா? வாட் இஸ்ன்றத நம்ம தனியா சென்டென்ஸா சொல்லாம வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஷார்ட்டா நம்ம சொல்றதுனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் மீனிங்ஸ். வாட் இஸ் அப்படின்றத வாட்ஸ் நம்ம சொல்றோம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ் இன் இட். வாட்ஸ் இன் இட். அதுல என்ன இருக்கிறது. ஓகேங்களா? வாட் இஸ் இன் இட். அதுல என்ன இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல நம்ம கிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, சரி சார் தப்பா எடுத்துக்காதீங்க, கோச்சுக்காதீங்க, சேச்சா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி கூட இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ் இன் இட். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ் இன் இட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீங்க தொடங்குகிறீர்களா. இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்றீங்களா, நீங்க வேணா தொடங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம். அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, do you தொடங்குறதுக்கு இங்கிலீஷ்ல begin. begin. do you begin. நீங்க தொடங்குறீங்களா. இதுவும் நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். அதாவது பிரசன்ட் நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றோம். அதாவது நீங்கள் தொடங்குகிறீர்களா அப்படின்னு இப்ப நடக்க போற, நீங்க இப்ப தொடங்க போறீங்களா, இந்த வேலையை இப்ப நீங்க தொடங்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம். அதுக்கு வந்துட்டு இப்ப நடக்கிற ஒரு விஷயம். இதே வந்து ஃபியூச்சர்ல நடக்க போனா நீங்க தொடங்குவீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயம். அதுக்கு வந்து will you begin அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே வந்து நீங்க தொடங்கி விட்டீர்களா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்னா did you begin அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பிரசன்ட்ன்றதுனால பிரசன்ட் நம்ம கேட்கிற வேர்ப் என்ன, ஹெல்பிங் வேர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா do. டூன்ற கொஸ்டின் டைப்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதே வந்து பாஸ்ட் டென்ஸ்னா did, ஃபியூச்சர் டென்ஸ்னா will. ஓகேங்களா? அடுத்தது, இது மலிவானது. இந்த 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 பொருள் வந்து ரொம்ப மலிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ரொம்ப மலிவா இருக்கு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இது அப்படின்றதுக்கு this. ஹெல்பிங் வேர்ப் இஸ். மலிவானது அப்படின்றதுக்கு சீப். ரொம்ப சீப்பா இருக்கு. மலிவா இருக்கு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சீப். திஸ் இஸ் சீப். இது ரொம்ப மலிவானது அப்படின்றதுக்கு திஸ் இஸ் சீப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஏ, தமிழ் கட்டுரை, ஸ்பீச் பேச்சு போட்டி கட்டுரை, லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye. See you. Take care. God bless you.